கைஸ் ஒரு 2-3 விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மெயினாக வந்தேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வீடியோ கோர்ஸ் இல்லை டெஸ்ட் பேக்கேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ ரிவிஷன் ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்த்துக்கானது ஃபுல்லாக போயிருக்கு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நைட் 8 o'clock வந்து செப்டம்பருக்கான ரிவிஷன் இருக்கும். ஸோ மறந்துடாமல் வந்துடுங்க. அண்ட் அக்டோபர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு நைட் அக்டோபருக்கான ரிவிஷன் வச்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்து டெய்லி ரிவிஷனுக்கு வந்துருங்க. ஸோ நீங்கள் படிச்சுனீங்கன்னா ரிவிஷனுக்கு வந்துடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். இந்த ஒரு 1 week ஃபுல்லுமே வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் நிறைய பேர் அமைச்சிருக்கீங்க. நான் திருப்பி கரெக்ஷன் பண்ணி அமைச்சிருக்கேன். ஒரு சிலருக்கு மிஸ் ஆகிடுக்கலாம். ஸோ மெயினாக வந்து இன்னைக்கான டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போது ஒரு 3 hours இருக்குதுன்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு 9:30 தான் கிளாஸ் வந்து நான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ், டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் பீப்புள். ஸோ டெக்னாலஜியும் அதோடைய இம்பேக்ட்ஸும், இதுதான் வந்து உங்களுக்கான டாபிக். மெயினாக இந்த வந்ததுக்கான ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து கான்டென்ட் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் நான் சும்மா அடிச்சு விட்டு வரலாமா? பிகாஸ் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயரில் நான் வந்து அதாவது எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகிருக்கேன். பட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லா தான் ஸ்கோர் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர். ஆனால் நான் வந்து ஒரு சரியாகவே பண்ணலை, ஆனால் நல்லா தான் ஸ்கோர் வந்தது, கிராமர் எரர்ஸ் அண்ட் ஸ்பெல்லிங் எரர் இல்லாமல் மட்டும் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ வந்து இப்போது என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் வந்தது வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் கான்டென்ட் இல்லாமல் கூட நம்ம வேறு ஏதோ அடிச்சு விட்டு ஸ்பெல்லிங் எரரும் கிராமர் எரரும் இல்லாமல் எழுதலாமா, அது கரெக்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இது லைக் எப்படி வந்து நான் கிராமர் எரர் ஸ்பெல்லிங் எரர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தான். ஆனால் கான்டென்ட் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு டாபிக் வந்து ஒரு தெரிஞ்ச டாபிக்னாலுமே ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தாலுமே இன்னொரு டாபிக் கண்டிப்பாக தெரிஞ்ச டாபிக்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்றா தான் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ஒரு கோவிடாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போது டிஃபாரஸ்டேஷன், குளோபல் வார்மிங், இல்லை வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து அப்கமிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸாக தான் இருக்க போகுது. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிரிப்டோ கரன்சி பற்றி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு சரியாக தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் நீங்கள் தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். இன்கேஸ் அதுவும் எனக்கு தெரில, ரெண்டுமே ஒரு ஒர்ஸ்ட் பாசிபிலிட்டி கேஸில் நான் என்ன பண்ணுறது, இது நிறையா பேரோட கேள்வி. ஸோ ஒர்ஸ்ட் பாசிபிலிட்டி கேஸில் இது சஜஸ்டபிள் கிடையாது, இது கரெக்டான அட்வைஸும் கிடையாது. என்ன அப்படின்னா, நான் நிறையா பேர் வந்து இதிலே ஸ்டிக் ஆகிக்கிறாங்க. நான் வந்து எது வேறாலும் கண்டென்ட் அடித்து விட்டுக்கலாமா, அந்த கிராமர் எரரும் ஸ்பெல்லிங் எரரும் மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன அப்படின்னா, லைக் மோஸ்ட்லி கண்டிப்பாக இப்போ ஒரு பேசேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த பேசேஜை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 50 words, கம்ப்யூட்டர் கரெக்ஷன் தானே, ஒரு 50 words அது டிஃபால்ட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 50 wordsலேருந்து ஒரு 10 word இல்லை 10 words இல்லை வந்து ஒரு 12 words 13 words மீட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 marks எஸ்ஏனா 15 marks எஸ்ஏக்கு இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ஒரு 15 words 50 wordsல ஒரு 50 words கூட வைக்காதீங்க, ஒரு 20 words வைங்க. ஒரு 20 wordsல ஒரு 5 words வந்து இவங்க மீட் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 14 marks அலாட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அப்படி நிறையா பேர் வந்து எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ரிலேட்டபுளாக சும்மா வந்து அதாவது இது கரெக்டான அட்வைஸ் கிடையாது. பட் ஒர்ஸ்ட் பாசிபிலிட்டி கேஸ் தான் சொல்கிறேன். ஸ்பெல்லிங் எரரும் கிராமர் எரரும் மட்டும் இல்லாமல் அதை பற்றி உங்களுக்கு சும்மா ஏதோ தெரிஞ்சதையே வந்து நீங்கள் அடுத்தடுத்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. பிகாஸ் என்ன அப்படின்னா, ஒன்றுமே அட்டென்ட் பண்ணிட்டு வராததுக்கு நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். பட் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து சஜஸ்டபிள் கிடையாது. திஸ் இஸ் நாட் தி ரைட் அட்வைஸ் டு. பட் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஒர்ஸ்ட் பாசிபிலிட்டி கேஸில் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் 2-3 words போட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து கிராமட்டிக்கல் எரர் அண்ட் ஸ்பெல்லிங் எரர் இல்லாமல் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க. டன். ஸோ ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு எஸ்ஏவாவது ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்கு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அப்படி நீங்கள் பண்ணாலுமே அதுக்கும் உங்களுக்கு ஸ்கோர் வரதான் போகுது.
ஸோ அதனால் வந்து எனக்கு 0 மார்க்ஸ் வந்துடும் டிஸ்கிரிப்டிவில் நான் சரியாக பண்ணாட்டி அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு அவங்க அலாட் பண்ணியிருக்கிறது அந்த அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன்ஸ் மீட் அவுட் பண்ணாங்க அப்படின்னாலே நல்லா தான் வந்து ஸ்கோர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ராக்டிஸாக தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நைட் 9:30க்கு நான் செஷன் அலைன் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து kaneeshreenalogics@gmail.comக்கு பிடிஎஃபாக போட்டுருங்க டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆன் பீப்புள். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் kaneeshreenalogics@gmail.comக்கு மெயில் போட்டுருங்க. நான் வந்து அந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கரெக்ஷன் சொல்கிறேன். லைக் நான் நேம் மென்ஷன் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக எல்லா பிடிஎஃப்பும் நான் டவுன்லோட் போட்டுறேன். டவுன்லோட் போட்டுட்டு அதை வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு அசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன் இல்லையா 9:30க்கு. ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த இதுலேருந்து கரெக்ஷன் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யார் அனுப்புகிறீங்களோ எல்லாரோட டாபிக்ஸுமே நான் எடுத்துகிட்டு வந்து கரெக்ஷன்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ நீங்களும் நிறையா கெயின் பண்ணிக்கலாம் வேர்ட்ஸ். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கு செஷன். ஸோ 8 o'clock வந்து இது இருக்குது, என்னது இருக்குது, சிஏ ரிவிஷன் இருக்குது. அண்ட் 9:30க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கோட கரெக்ஷன் வீடியோ இருக்குது. அண்ட் நாங்கள் எவ்வளோ நாளும் எஃபோர்ட் போட ரெடியாக தான் இருக்கோம். பிகாஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி IBPS POக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இனி வந்து நம்மளுக்கு வருமா அப்படின்றது தெரியாது. பிகாஸ் இது வந்து ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். பிகாஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த இப்படி ஒரு வேகன்சி கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால் இது கரெக்டாக யூஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. அண்ட் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போடுங்க. வேறு என்னென்னலாம் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தர் கால் பண்ணார். ஒரு தம்பி கால் பண்ணிட்டு, அக்கா இந்த மாதிரி குரூப்பில் வந்து நான் வந்து நம்பர் கேட்டுட்ருக்கேன், ஸ்டாஃப் நம்பர் எனக்கு யாருமே அனுப்பலை. ஆனால் ஒரு பொண்ணு கேட்டுச்சு, உடனே அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பொண்ணு கேட்டால் டக்குன்னு யாராவது அனுப்பிடுறாங்க, ஆனால் பசங்க கேட்டால் அனுப்பவே மாட்டுறாங்க அப்படின்னு. இது அந்த காலத்துலேருந்து தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம்ன்ற மாதிரி அந்த காலத்துலேருந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, குரூப்பில் யார் கேட்டாலும் ரிப்ளை போடுங்க. ஏதோ ஒரு ரிப்ளை தானே, நானும் பார்த்தா போடுறேன். லைக் சம்டைம்ஸ் நம்ம லேட்டாக பார்ப்போம், அதனால் வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் வந்திருக்கும். ஸோ நானும் பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது ரிப்ளை பண்ணணும், நானும் போட்டேன். அது மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்கள். அது கேர்ளாக இருக்கட்டும், பாயாக இருக்கட்டும், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனால் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தானே, ஏதோ ஸ்டாஃப் நம்பர் கேட்குறாங்க பண்ணுறாங்க, இல்லை ஏதோ சின்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா சால்வ் பண்ணி கொடுங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கிளாஸ்லாம். நாளைக்கு மெயின் செஷன் கிரிட்டிக்கல் ரீசனிங்கான செஷன், அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டாடா பை, see you guys.